Hey, hello friends. வணக்கம். நான் உங்கள் ஜிவி பாலாஜி. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா கிராண்ட் ஓஷியனா ரெசார்ட். இது சீசைட் ரெசார்ட். ஆல்ரெடி நம்ம ரூம் டூர் அப்புறம் வந்து ஃபுல் கம்ப்ளீட் டூர் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபுட் டூர் மட்டும்தான், சரிங்களா? ஸோ இது வந்து போனோம். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு டின்னர் சாப்பிட போயிருக்கோம் நம்ம. ஸோ இது வந்து பேக்கேஜ் ஆக்சுவலாக வந்து 3 மீல்ஸ், 2 டீ காஃபி ஸ்நாக்ஸ் அண்ட் ரூம். ஸோ இது இன்க்ளூசிவ் இதெல்லாம். ஸோ பர் டே பேக்கேஜும் இருக்குது, அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பட் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும், ஏன்னா ரூம் தராங்க இல்லைங்களா? ஸோ அதுக்கப்புறம் டீ ஸ்நாக்ஸ் காஃபி அதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது நைட் டின்னர். இப்போது ஸோ நைட்டு டின்னர் வந்து நாங்கள் செக்இன் ஆகிட்டு ஈவினிங் 5 o'clock செக்இன் ஆகிட்டு அப்புறம் டீ காஃபி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கொஞ்சம் ரூம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ரெசார்ட் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் பீச்செல்லாம் பார்த்தோம், ஸ்விம்மிங் பூல் அதெல்லாம் வந்து நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. பார்க்காதவங்க போய் பாருங்கள் அதில். ஸோ இப்போ டின்னர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டின்னர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சட்டிலாக வந்து ஒரு இட்லி, சிக்கன் கிரேவி, எக் கிரேவி, நான், அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ், சாம்பார், ஒயிட் ரைஸ், ரசம். ஸோ அது வந்து வெஜிடேரியனுக்கு, அவங்க யாரெல்லாம் வெஜிடேரியன் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு. இது கர்டு, பிக்கல். ஸோ இது வந்து நைட்டு டின்னருக்கு, ஓகேங்களா? ஸோ நல்லாவே இருந்தது, டேஸ்ட் எல்லாம் வந்து. ஸோ நீங்கள் யாராவது போய் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா ஸோ அந்த ரிசார்ட்டில் எப்படி ஃபுட்டு டேஸ்ட் இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. பட் எங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. கம்ப்ளீட் பேக்கேஜாக வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருந்தது. ஃபுட்டு, ரூமு எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அதில் வந்து எங்களுக்கு ரொம்பவே நல்லா பிடிச்சிருந்தது. ஸோ நல்லா இருந்தது. ஆனால் ஃபுட் ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாமே. ஸோ நைட்டு டின்னர் முடிஞ்சது. மார்னிங் டீ, காஃபி இது மாதிரி வெளியே வச்சுருவாங்க. ஸோ நம்ம வேணால் குடிச்சிக்கலாம். ஸோ ஆல்ரெடி அதில் சுகர் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம வேணால் சுகர் அடிஷ்னலாக போட்டுக்கலாம். ஸோ டீ சாப்பிட்டாச்சு, டீ காஃபி. அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் நேரம் போயிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பீச்சில் ஆடிட்டு அது பார்த்துருப்பீங்க நீங்கள் ஆல்ரெடி. பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் போடுறீங்க பாருங்கள், கார்ட்லேயும் போடுற பாருங்கள். இது ஆடிட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மல்லிகைப்பூ இட்லி மாதிரி சூப்பர் இட்லி, சாஃப்ட் இட்லி, வடையும் நம்ம நல்லா இருந்தது, சாஃப்டாக டேஸ்டியாக இருந்தது, சூடாக இருந்தது. ஒரு பொங்கல், செம்மையான பொங்கல் ஒன்று, அதுக்கு சாம்பார், இதெல்லாமே வந்து ஒரு சட்னி, சூப்பராக சட்னி. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து ஹோம்மேட் மாதிரி தான் இருந்தது. எதுவுமே வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இல்லை, ரிசார்ட்டில் சாப்பிட்ற மாதிரி இல்லை. நல்லா நீட்டாக வந்து ஒரு நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே தான் இருந்தது. நல்ல டேஸ்ட் இருந்தது. ஸோ நீங்கள் யாராவது வேறு ஏதாவது ரெசார்ட்டில் போயிருந்தால் அந்த ரெசார்ட் ஃபுட் எப்படி இருந்தது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டோ, லஞ்சோ, டின்னரோ உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லா சாப்பிட்டோம் நாங்கள். பிரேக்ஃபாஸ்ட் நல்லாவே இருந்தது. நல்லா ஒரு திருப்தியான ஒரு பேக்கேஜ், திருப்தியான ஒரு டூர் தான் நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து ஓஷியானா ரெசார்ட், பீச் சைட் ரெசார்ட். இது மறக்காதீங்க. யாராவது போனீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்ட்டு. ஸோ அதை முடிச்சுட்டு திருப்பி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு விளையாடிட்டு கிரிக்கெட் விளையாட்டு இப்போ லஞ்சுக்கு வந்தாச்சு நம்ம. ஸோ டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தாச்சு. இப்போ லஞ்ச் பார்க்குறோம் நம்ம. லஞ்ச் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரைடு ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் எக் கிரேவி, நான், அது ரைத்தா, மஷ்ரூமும் இது நினைக்கிறேன், அது கோபி நினைக்கிறேன், சாம்பார், தால், சாம்பார் ரைஸ், அது ஒயிட் ரைஸ் அண்ட் ரசம், பாப்பட், பிக்கிள், சால்ட் அண்ட் கர்ட். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு லஞ்ச் இது, சரிங்களா? ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு திருப்பி ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் நேரம் நாங்கள் ஆடிட்டு, நீங்கள் வந்து இப்போது ஒன் டே டூர் போனீங்கன்னா உங்களுக்கு ரூம் இருக்காது, சரிங்களா? ஸோ ரூம் இருக்காது. பட் வாஷ்ரூம்க்காக கொடுப்பாங்க. உங்களுக்கு ரூம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், காமன் ஏரியா. பட் ஆனால் ரூம் எடுத்திங்கன்னா, இந்த மாதிரி பேக்கேஜ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரூம் இருக்கும். ரூமில் நீங்கள் தங்கலாம், போய்ட்டு ரெஸ்ட் எடுக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இது வந்து பாயாசம், இது பருப்பு பாயாசம், அதை டெசர்ட்டாக கொடுத்தாங்க வித் ஐஸ்கிரீம். ஸோ இதுக்கப்புறம் வந்து டீ, காஃபி, ஸ்நாக்ஸ், பஜ்ஜி கொடுத்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டு நாங்கள் ரெசார்ட்டை காலி பண்ணிட்டோம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்து. கிராண்ட் ஓஷியனா ரெசார்ட், சீ சைட் ரெசார்ட். ஸோ
என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். This is Balaji signing off from you. Bye.